ஹாய் ஹலோ வெல்கம். பாம்புங்களை நம்ம சாகடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பழி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டு கதைகள் இருந்துட்டு தான் இருக்குது. கிராமத்தில் பாம்புகள் எப்பவும் போல ரொம்ப சுதந்திரமாக உழவும். ஏன்னா அங்கே நிறைய பயிர்கள், மரங்கள், காடுகள் அப்படின்னு ரொம்ப செழிப்பாக இருக்கிறதுல ஆங்காங்கே என்ன பண்ணுறது, பாம்புகள் சுற்றி திரிவதற்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இடமா அமைஞ்சிருக்கு. காடுகளும் இருக்குது. காடுகளில் போய் சுற்றி திரிந்தால் யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க, அது சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஒரு சிறு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கார். விவசாயி தன் மனைவி தன் மகளோடு இருக்கார். அந்த விவசாயி பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வச்சு அவர்கிட்ட வர வருமானத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. விவசாயியோட மனைவி நல்லா கடும் உழைப்பாளி, அது மட்டும் இல்லாமல் நல்ல சாமி பக்தியும் கூட. அந்த விவசாயியோட மனைவி ரொம்ப அப்பாவியா இருப்பாங்க. விவசாயியோட மனைவிக்கு ஒரு மகன் இருக்காங்க. விவசாயி மனைவி பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடுகிடுன்னு போய் தன் கணவருக்கும் போய் என்ன பண்ணுவாங்க, கொள்ளையில போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. இப்படி ரொம்ப சுறுசுறுப்பான மனைவி. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டே தான் இருக்கு. அந்த விவசாயி பயிர் வைக்கிறதுக்காக என்ன பண்றாரு, பள்ளம் தோன்றாரு. பள்ளம் தோண்டும் போது என்ன பண்றாரு, இது ஒன்று தடைப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் பாக்குறாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பை அந்த மம்முட்டியால கொன்னுடுறாரு. ஒரே ரொம்ப வேதனைப்படுறாரு, ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆடுறாரு. என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியல. ஐயோ, நம்ம ஒரு பாம்பு கொன்னுட்டோமே, நம்ம வேணும்னே கொல்லலையே, நான் விவசாயம் பண்றதுக்காக பள்ளம் தோணும், அந்த சமயத்துல இந்த பாம்பு தான் அந்த மம்முட்டியில பட்டு அதோட தலை துண்டிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு, ரொம்ப வேதனைப்படுறாரு. அந்த குழியிலே பாத்தீங்கன்னா ஒரு பாம்போட குட்டியும் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, அந்த குழந்தை குட்டி, அந்த பாம்பு குட்டி பார்த்தா ரொம்ப சின்ன குட்டியா இருக்கு, நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சுட்டோம், நம்ம பெரும் பாவம் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காரு அந்த விவசாயி. ரொம்ப மனசோர்வு அடைஞ்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த குழந்தையோட தந்தையை நம்ம கொன்னுட்டோம், இந்த குழந்தை எப்படி வளர போகுது, இந்த பயிர் இதெல்லாம் எப்படி வளர போகுது, அதுக்கு எப்படி வளரணும்னு தெரியலையே, அது ஒரு தாயும் அது கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாரு, தன் மனைவி கிட்ட போய் அங்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாரு. அந்த மாதிரி பள்ளம் நோண்டும் போது, மம்முட்டியால நோண்டும் போது அந்த பாம்போட தந்தையை நான் கொன்னுட்டேன், எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, இந்த குட்டி குழந்தையா இருக்கு இந்த பாம்பு குட்டி, அதனால அந்த குட்டியை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட யோசனை கேட்கிறாரு. மனைவி ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கிறதால என்ன பண்றாங்க, நம்ம கண்டிப்பா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாம்பு வளர்க்கறதாலே உங்களுக்கு என்னென்ன ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாமலே இந்த பாம்பு வளர்க்குறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாம்போட தாய் தன் குழந்தையும் தன் கணவரை தேடி வருது. பாத்தீங்க அப்படின்னா தன் கணவர் இறந்திருக்கான்னு பார்த்தோன்னா அந்த பாம்புக்கு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருது. யார் நம்ம கணவரை கொண்டாங்க, யார் நம்ம குழந்தையை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வருத்தப்படுது, வேதனைப்படுது. தன் கணவர் இறந்து நினைச்சு அழுதுட்டே இருக்கு. கண்டிப்பா என் கணவரை கொன்றவரை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அவரை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சபதம் எடுது. அடுத்த நாள் வரைக்கும் இந்த இடத்துல யாராவது வராங்களா, நம்ம வீட்டுக்கார கொன்றதுக்கு ஏதாவது சாட்சி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாம்பு என்ன பண்ணுது, ரொம்ப கோவத்தோட அங்க யாராவது வராங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கு. அப்ப எப்பவும் போல விவசாயி தன்னோட விவசாய நிலத்துக்கு போறாரு. விவசாய நிலத்துக்கு போய் தன்னோட வேலை எப்பவும் போல பலன் இருக்க பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த மம்முட்டியில ரத்த கரை இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த பாம்புக்கு சரியான கோவம். பார்த்த உடனே அந்த பாம்பு தன் மனசுக்குள்ளே பேசிக்குது, என் குழந்தையும் என் கணவரை நீ தானே கொண்ட, கண்டிப்பா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றதால என்ன பண்ணுது, அந்த விவசாயியை பின்பற்ற நினைக்குது. மதியம் போல அவர் எப்பவுமே வீட்டுக்கு சாப்பாடு வந்துருவாரு. அந்த பாம்பு அவரை பின் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. வீட்டுக்கிட்ட போறாரு. வீட்டுக்கிட்ட போனோடனே அவருடைய மனைவி கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து உடனே மூடுறாங்க. அந்த விவசாயி பாத்தீங்கன்னா வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சு அவர் எப்பவும் போல வெளியில வராரு. அப்ப இந்த பாம்பு வெளில நின்று பார்த்துட்டு இருக்கு. எப்படியா நம்ம இதுக்குள்ள போகணுமே, இதுக்குள்ள போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அந்த பாம்பு என்ன பண்றது, கொஞ்ச நேரம் அந்த விவசாயி சாப்பிட்டு முடிச்சு வெளியில வரும்போது அதுக்காக மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கு. அந்த விவசாயி வெளியே வந்தோடனே என்ன பண்ணுது அப்படின்னா உடனே அந்த கதவுக்குள்ள போய் பார்க்குது. அந்த கதவுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய குழந்தை அங்க விளையாடிட்டே இருக்கு. அந்த விவசாயோட மகன் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அழகா விளையாட்டே இருக்கு. அந்த பாம்புக்கு இதை பார்க்கும்போது, என் குழந்தைய என் கணவரை நீ இப்படிதானே கொன்னேன், உனக்கு வலி வருத்தம்னா என்னன்னு தெரியணும், நான் என் குழந்தையும் கணவரும் இல்லாம எவ்வளவு வருத்தப்படுறேன், அதனால உனக்கு அந்த வலி வருத்தம் தெரியணும்னு என்ன பண்ணுது, அந்த பாம்பு அந்த குழந்தைய கொத்திடுது. இது தெரியாம விவசாயியோட மனைவி எப்ப போல வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் என்ன பண்றாரு, விவசாயி ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள நுழையிறாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே இந்த பாம்பு வெளில வரதை பாக்குறாரு. இந்த பாம்பு வெளில வரதை பாக்குறாரு. குழந்தை பாத்தீங்கன்னா மயக்கமான நிலையில இருக்கு. அந்த கிராமம் ரொம்ப சிறு கிராமமா இருக்கிறதுனால அந்த கிராமத்துல ஹாஸ்பிட்டல் எதுவும் பெருசா கிடையாது. எதுவாக இருந்தாலும் அவங்க டவுனுக்கு தான் போய் ஆகணும். அதனால என்ன பண்றாங்க, மாட்டு வண்டியை பிடிக்கிறாங்க. மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த மருத்துவமனைக்கு போகிற பாதி வழியில அந்த குழந்தை நுர தள்ளி இறந்துருச்சு. அந்த குழந்தை இறந்த உடனே அந்த விவசாயியோட மனைவி தேம்பி தேம்பி அழறாங்க, வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. ரொம்ப நாளா ரொம்ப வேதனையிலே இருக்காங்க. ஏன்னா ஆசையா வளர்த்த மகன், தன் மகன் இப்ப இல்லையே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இப்படியே பல மாதங்களா வருத்தப்பட்டு வேதனைப்பட்டே இருக்காங்க. அந்த விவசாயி மனைவிக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கு. நான் ஒழுங்கா அந்த குழந்தைய கவனிச்சிருந்தா அந்த குழந்தைக்கு இந்த நிலைமை ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க தேம்பி அழுதுட்டே தான் இருக்காங்க. என்ன செய்வதுனே புரியாம இருக்காங்க. இப்போ நாட்கள் இப்படியே போகுது. அந்த விவசாயி சொல்றாரு, சரி நம்மளோட குழந்தை இறந்தா என்ன, நமக்கு தான் இன்னொரு குழந்தை இருக்கே அப்படின்றாரு. இந்த குழந்தைய நம்ம ரொம்ப நல்லா வளர்ப்போம், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி தன்னோட மனைவிக்கு ஆறுதல் கூறுறாரு. இந்த மகனையாவது நம்ம ஒழுங்கா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த குட்டி பாம்பை ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. அந்த குட்டி பாம்பை தன் சொந்த குழந்தை மாதிரியே வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. குட்டி பாம்போட தாய் இன்னமும் அதுக்கு மனசார, ஏன்னா தன் கணவர் தன் குழந்தையை கொண்டுட்டாங்க தான் அந்த குட்டி பாம்போட தாய் நினைச்சிட்டு இருக்கு. அதனால என்ன நினைக்குதுன்னா, நான் உன் குழந்தைய கொண்டுட்டேன், அடுத்து உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் கொண்டாதான் என் மனசு திருப்தி அடைன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த வீட்டு
வாசலே காத்துட்டு இருக்கு. அடுத்து கதவு எப்போ திறப்பாங்க, அந்த பெரியவங்களை யாராவது போய் கொத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கு. அப்ப அந்த மாதிரி கதவு திறந்து விவசாயி வெளியில வராரு. சரி, நீ விவசாயி வெளில போகட்டும், நம்ம விவசாயியோட மனைவியை கொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த பாம்பு எண்ணி காத்துட்டு இருக்கு. விவசாயியோட மனைவி கொத்தலான்னு உள்ள போகுது. பாத்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பாம்புக்கு பால்லாம் கொடுத்து நல்லா பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அந்த குட்டி பாம்பு தாய்க்க ஒரே பேரதிர்ச்சியா இருக்கு. அதால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, என் குழந்தையும் என் கணவர் இறந்துட்டாங்க தானே அந்த குழந்தைய கொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க என் குழந்தை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது. என் குழந்தை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, இவங்களையா நான் போய் கொன்னேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கு. அதுக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு. தினந்தோறும் அந்த குழந்தைய அந்த குட்டி பாம்பை ரொம்ப கவனமாவும் ரொம்ப செல்லமாவும் பாத்துக்கிறது நினைச்சு அந்த பாம்போட தாய்க்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அதனால அந்த தாய் பாம்பு என்ன பண்ணுது அப்படின்னா கடவுள்கிட்ட எல்லாம் போய் வேண்டது. கடவுளே, நான் மிகப்பெரிய பாம்பு அழிஞ்சிட்டேன், என் குழந்தை நல்லா பாத்துக்கிற ஒரு இடத்துல அந்த அவரை கூட்டிட்டு வந்து வளர்த்துருக்காரு. ஆனா இது தெரியாம நான் வந்து அந்த அவரோட குழந்தைய கொண்டுட்டேன், நான் பெரும் பாம்பு வரைஞ்சிட்டேன், தயவுசெய்து மன்னிங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் வருத்தப்பட்டே இருக்கு. நான் பெரும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தினந்தோறும் வருத்தப்பட்டே இருக்கு. இருந்தும் என்ன பண்றது, இந்த குழந்தைய இந்த குட்டி பாம்பை அவங்க நல்லா பாத்துக்கிறத இந்த தாய் பாம்பை பார்த்த உடனே அதுக்கு இன்னும் வேதனை அதிகரிச்சுட்டே இருக்கு. அதனால என்ன பண்றது, தினந்தோறும் கோயிலுக்கு போது கடவுளே, நான் வந்து பெரும் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு வந்து நல்லபடியா அந்த குழந்தைய காப்பாத்தி கொடுங்க, நல்லபடியா அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், இந்த குழந்தை பிறக்கட்டும் சொல்லிட்டு தினந்தோறும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்கு. தாய்ப்பாம்பு வேண்டுதல் படி என்ன பண்றாங்க, ஒரு நாள் கடவுளே இறங்கி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க. அப்போ திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அது விவசாய வீட்டுல ஒரு தம்பதியினர் வராங்க. ஒரு தம்பதியினர் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க. திடீர்னு வந்து அந்த விவசாயி வீட்டு கதவை தட்டுறாங்க. சிவன் பார்வதியே மாறுவிடத்துல ஒரு குழந்தையோட இறங்கி வராங்க. அப்போ விவசாயி குடும்பத்தை சார்ந்தவங்க போல வராங்க. அந்த விவசாயியோட கதவை தட்டுறாங்க. விவசாயி விட்டு தட்டுனே, அம்மா என் குழந்தைய வந்து பாம்பு கடிச்சிருச்சு, என் குழந்தைய எப்படியா காப்பாத்துங்க, எங்களை வந்து ரவுடிங்க துரத்திட்டு இருக்காங்க, நான் குழந்தைங்க எப்படியா காப்பாத்தணும், தயவுசெய்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே அந்த விவசாயி என்ன பண்றாரு, மருத்துவமனைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அன்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த தாய் பாம்பு தன்னோட நாகமணியை கக்கிட்டு வெளியே இருக்கு. சரி, அந்த விவசாயிக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது, நம்ம இந்த நாகமணி எடுத்து அந்த குழந்தை பாம்பு கடிச்ச இடத்துல வச்சோம்னா அந்த குழந்தை நோய் எல்லாம் விஷம் எல்லாம் முறிவடைஞ்சிரும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த குழந்தைய பாம்பு கடிச்ச இடத்துல அந்த நாகமணி எடுத்து வைக்கிறாரு. அந்த விஷம் எல்லாம் முறிவடைஞ்சு போயிடுச்சு. விஷம்லாம் முறிவடைஞ்சு போனே அந்த விவசாயி அந்த நாகமணிக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய வச்சுக்காம என்ன பண்றாரு, அந்த பாம்புக்கு அருகே கொண்டு வந்து வச்சிடறாரு. அந்த பாம்பும் அதை எடுத்துட்டு உடனே கிளம்பிடுது அந்த இடத்த விட்டுட்டு. அப்ப அந்த விவசாயினர் சொல்லிருப்பாங்க, எங்களை இந்த மாதிரி ரவுடிகள் வந்துட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் காலம் என் குழந்தை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்றாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அந்த விவசாயிக்கு அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கு. அப்ப விவசாயி சொல்றாரு, இந்த குழந்தை நம்ம கிட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு, விவசாயி எப்பவும் போல தன்னோட கொல்லையில போயிட்டு விவசாய பண்ணையை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க வீட்டுக்கு வந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இதை பார்த்தோன்னு விவசாயி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, நம்மகிட்ட குழந்தை கொடுத்தவங்களாச்சு, இவங்க இறந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு தன் மனைவி கிட்ட சொல்றாரு. அப்ப அவங்க அந்த மனைவி சொல்றாங்க, எப்போது போல நமக்கு 2 குழந்தைகள் இருக்கு, நம்ம இந்த குழந்தை நல்லா பாத்துக்கலாம், நீங்க இதை பத்தி வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திடீர்னு போயிட்டு தாய் பாம்பு போயிட்டு என்ன பண்ணுது, அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குது, 2 குழந்தைகள் இருக்கு. அப்ப இன்னொரு குழந்தை வந்துருச்சு, நம்ம குழந்தைய கவனிக்கிறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக போய் பாக்குது. அந்த குழந்தைய நல்லா தான் எப்பவும் போல கவனிச்சுக்கிறாங்க. இருந்தும் வந்து அந்த தாய் பாம்புக்கு மனசே ஆறல. இன்னொரு குழந்தை வந்துருச்சு, நம்ம குழந்தைய கவனிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்குது, அந்த தாய் பாம்பு ஒரு யோசனை போடுது, நம்ம ஒரு முனிவர் வேற இடத்துல போய் பார்க்கலாம், அந்த குழந்தைய போய் கேட்டு பார்க்கலாம், அது கொடுத்துருவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, தாய் பாம்பு அந்த முனிவர் இடத்தை வந்து எப்போது போல வீட்டுக்குள்ள வருது. நம்ம விவசாயியோட மனைவி அந்த முனிவரை நல்லா பாத்துக்கிறாங்க, சாப்பாடு தராங்க, வணங்குறாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க, எல்லாமே நல்லா செய்யுது. அப்ப உனக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் கேட்கிறாரு. அந்த முனிவர் கேட்டோடனே அந்த விவசாயியோட மனைவி, எனக்கு 2 குழந்தைகள், ஒரு குழந்தை தான் இருக்கு, இன்னொரு குழந்தை எங்க அப்படின்றாரு. இன்னொரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பாம்புலாம் இருந்தா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொன்ன உடனே அந்த விவசாயியோட மனைவி, எனக்கு இந்த 2வது குழந்தை வந்து ஒரு குட்டி பாம்பு தான் என்னோட குழந்தை, என்னுடைய மகன் தான் அது, நான் ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. உடனே அந்த முனிவர் சொல்றாரு, சரி என்கிட்ட இந்த குழந்தை கொடுத்துட்டு நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ அந்த விவசாயியோட மனைவி வந்து, இல்ல என் குழந்தை நான் யார்கிட்டயும் தரமாட்டேன், நீங்க வேற ஏதாவது கூட கேளுங்க தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே விவசாயம் வந்துடுறாரு. விவசாயம் வந்துட்டு என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் வாங்கினே, என்ன வேணும் இவருக்கு அப்படின்னு, இல்ல நம்ம 2வது மகனை கேட்கறாங்க, நம்மளோட முதல் மகன் குட்டி பாம்பை கேட்கறாங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ, எங்களுக்கு சந்தோஷமே என்னோட குழந்தை தான், என்னோட குழந்தை இல்லாம என்னால இருக்க முடியாது, தயவு செய்து வந்து என் குழந்தைய கேட்காதீங்க, நீங்க வேற ஏதாவது கூட கேளுங்க அப்படின்றாங்க. சரி, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தெல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்றாங்க. உடனே அந்த விவசாயி என்ன பண்றாரு, சற்று யோசனை பண்ணாம தான் கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் எடுத்து வந்து கொடுத்துறாரு. எங்களுக்கு எங்க குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த முனிவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னா இந்த தாய் பாம்புக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தி அடையுது. என் குழந்தை ரொம்ப நல்லா வளரக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு, தாராளமா இவங்களை நம்பி என் குழந்தை நான் விட்டுட்டு போகலாம், ஏன்னா அவங்க சொந்த குழந்தை மாதிரியே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்குதுன்னா, இதோட என்னோட கடமை முடிஞ்சிருச்சு, இந்த குழந்தை நல்ல ஒரு இடத்துல வளருது, நான் இதுக்கப்புறம் என் கணவரோட சேர்ந்து கணவரோட சொர்க்கலோகத்தை போய் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு என்ன பண்றது, தன்னோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, அந்த வீட்டு வாசல அந்த மாணிக்க கல்லை விட்டுட்டு போகுது. அந்த மாணிக்க கல்லை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய்
விவசாயி வச்சுக்கிறான். தன் கணவரோட சேர்ந்து சொர்க்கத்துல வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அந்த பாம்பு இறந்துடுது. அப்ப அந்த மாணிக்கக்கல் அந்த வீட்டுல இருந்தோடனே அந்த விவசாயி ரொம்ப ஏழ்மையான சின்ன வீட்டுல இருந்தாரு. இப்போ ஒரு வீடே பெரிய அரண்மனை போல இருக்கு. அந்த மாணிக்கக்கல் கூடவே இருக்கிறதுனால அவரோட வசதி வாய்ப்பு இன்னும் பெருகிட்டே தான் போகுது. அந்த 2 குழந்தைங்களும் அவர் எப்பவும் போல ரொம்ப அன்பாவும் பாசமா பார்த்துட்டே இருக்காரு. அவர் வாழ்க்கையில வசதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தையுமே தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரியே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாய் பாம்பு கொடுத்த மாணிக்கக்கல் அவங்களுக்கு பெரிதளவே உயர்த்தி அவங்க வாழ்க்கை அந்தஸ்தை நல்லாவே உயர்த்தி இருக்கு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.